நீண்ட இடைவெளிக்குப் பிறகு சமையல் குறிப்புடன் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று தம் பிரியாணி செய்வது எப்படி என்று பார்ப்போம். அதற்கு தேவையான பொருட்கள் 1 கிலோ மட்டன் கொஞ்சம் பெரிய பீஸாக வெட்டி வச்சுக்கிட்டு க்ளீன் பண்ணி வச்சுக்கிடுங்க. 75 ml ஆயிலை ஊற்றிட்டு குக்கரில் ஸ்லிம்மாக வச்சுக்கிடுங்க. ரொம்ப ஸ்பீடாக வைக்க வேணாம் அடுப்பை. பிளாக் பெப்பர் 25 பீஸு கிட்ட போட்டுக்கிடுங்க. ஸ்டார், பே லீவ்ஸ், சின்னமாம், கார்டமாம், க்ளவ் இது எல்லாத்தையும் அந்த குறிப்பில் போட்டிருக்க மாதிரி போட்டுக்கிடுங்க. ஒரு 1/2 கிலோ வெங்காயத்தை நல்லா நறுக்கி வச்சுக்கிட்டு அதை ஆட் பண்ணுங்கள். இதோட நல்லா ஸ்லைஸாக போடுங்க. பெருசு பெருசாக இல்லாமல் கொஞ்சம் ஸ்லைஸாக போட்டேன்னா ஈஸியாக உங்களுக்கு பொரியும். அது நல்லா லைட் ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறம் இதுவரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்திக்கிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு 75 கிராம்ஸ் இஞ்சி பூண்டை நீங்கள் அதோட ஆட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் ப்ரௌனிஷ் கலரில் வந்துருச்சு ஆனியனு. அதோட நீங்கள் இதை ஆட் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் அப்படியே கிளறி விடணும். பார்த்தீங்கன்னா ஆயில் கொஞ்சம் தனியாக பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். அப்போ உங்களுக்கு அந்த எல்லாம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸ்லிம்மாகவே வச்சுக்கிடுங்க அடுப்பை. மிளகாய் பொடி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிடுங்க. மஞ்சத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிடுங்க. அதோட இப்போ க்ரீன் சில்லியும் ஆட் பண்ணிக்கிடுங்க. ஒரு 10, 12 உங்களுக்கு உரப்பு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கிடுங்க. பார்க்கும்போது ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கும். நான் இதில் மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கிறது வந்து காஷ்மீரி மிளகாத்தூள். அதில் நேச்சராகவே உங்களுக்கு கலர் இருக்கும். அதுவும் இல்லாமல் இப்போ மட்டன் இதோட ஆட் பண்ண வேண்டியது. ஸ்லிம்மாக வச்சுக்கணுங்க அடுப்பை, ஃபாஸ்ட்டாக வைக்க வேணாம். கொஞ்சம் கிளறி விட்டுட்டு கொஞ்சம் இந்த பிரியாணிக்கு வந்து கலர் பவுட்ரு எதுவுமே ஆட் பண்ணுறது இல்லை நான். ஏன்னு சொன்னால் காஷ்மீரி மிளகாத்தூள் போட்டதுனால அதிலேயே உங்களுக்கு கலர் கிடச்சிரும். இப்போ 3 டொமேட்டோ வந்துக்கிட்டு தக்காளி வந்துக்கிட்டு ஸ்லைஸாக வெட்டினதை இதோட ஆட் பண்ணிக்கிடுவோம். இதில் நல்லா மல்லி இலையை வந்து நல்லா கழுவிட்டு அப்படியே ஒரு ஒரு பஞ்ச் அதை எடுத்து போட்டுக்கிடுங்க. அது நல்லா ஸ்மெல்லாக வாசகமாக இருக்கும். பிரியாணிக்கு வந்து பெரிய லெவலில் வேறு எதுவும் மசாலாலாம் போடணும்னு அவசியம் கிடையாது. ஒரு 3 நிமிஷம் அப்படியே ஸ்லிம்லேயே வச்சுட்டு அப்படியே வெயிட் பண்ணுங்கள்.
மெயினாக பிரியாணியை பொறுத்த வரைக்கும் நல்லா கறி வெந்திருக்கணும். கறி வெந்தாக்கா உங்களுக்கு டேஸ்ட் ஆட்டோமேட்டிக்காக பிரியாணிக்கு வந்துடும். கறி வேகாமல் இருந்தாக்கா நல்லாவும் இருக்காது. சரியா? இப்போ 100 எம்எல் நல்லா திக்கான ஒரு தயிரை ஆட் பண்ணிக்கிடுங்க. தயிரை ஆட் பண்ணிவிட்டு அதோட கொஞ்சம் நல்லா கிளறி விடுங்க. எல்லாமே லோ ஹீட்லேயே வச்சு பண்ணுங்கள். அப்போ தான் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஃபாஸ்ட்டாக பண்ணுன்னு சொன்னாக்கா அடுப்பு பிடிச்சிரும். அப்புறம் வந்துக்கிட்டு ஸ்மெல்லு வேறு மாதிரி வந்துடும். பாருங்கள், பார்க்குறதுக்கே கலர்ஃபுல்லாக இருக்குது. நான் இது வரைக்கும் எந்த ஒரு கலர் பவுடரும் போடல இதில். தண்ணி கொஞ்சம் போல் ஆட் பண்ணிவிட்டு, நம்ம வந்து பிரியாணியை பொறுத்த வரைக்கும் நம்ம தம் பிரியாணி பண்ணுறனால அரிசிக்கு தகுந்த மாதிரி நம்ம கரெக்டாக தண்ணி அளந்து ஊற்றணும். அதனால் தண்ணி எப்போ ஆட் பண்ணாலும் கரெக்டாக அந்த அளவு வச்சுக்கிடுங்க. அப்படி இல்லாட்டி குழஞ்சி போயிடும். சில அரிசிக்கு வந்து ஒரு 1க்கு 1.5 ஊற்றுவாங்க. சில இதுக்கு 1க்கு 2 ஊற்றுவாங்க. இப்போ வந்து நீங்கள் குக்கரை வந்து மூடிடலாம். நான் இங்கே வந்து ஜெர்மன் டைப் குக்கர், இங்கே அரபு கண்ட்ரியில் வந்து யூஸ் பண்ணுற குக்கரை யூஸ் பண்ணுறேன். இது வந்து ஒரு 10 நிமிஷம் ஸ்லிம்மில் வச்சா போதும், ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நம்ம ஊர் குக்கராக இருந்தாக்கா ஒரு 7, 8, 6 சவுண்டு விட்டாக்கா சரியாக வந்துடும், கறி வெந்துடும். இப்போ நான் குக்கரில் வந்து கறியை மட்டும் வேக வச்சிட்டேன். அப்புறம் இதை வந்து வேறு ஒரு சட்டிக்கு மாற்றுறேன். அந்த சட்டியில் வந்து ஆல்ரெடி தண்ணியை ஊற்றி கொதிக்க வச்சுருக்கேன், எனக்கு ரைஸுக்கு தேவையான தண்ணியை. அப்போ இதில் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக வந்து கொதி வந்துடும். இப்போ பிரியாணி மசாலா வந்து ஜஸ்ட் ஒரு 2 இல்லாட்டி 3 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். அது இல்லைன்னு சொன்னாக்கா, பிரியாணி மசாலா இல்லைன்னு சொன்னாக்கா, கரம் மசாலாவில் வந்துக்கிட்டு ஒரு ஒரு ஸ்பூனும், சோம்பு ஜீரகத்தில் வந்து ஒரு 2 ஸ்பூனும் போட்டால் போதும். இதோட நம்ம ஊற வச்ச அரிசியை இதோட கலந்துக்கிடுவோம். எப்போதுமே 1க்கு 1ங்கிற மெத்தடில் போட்டாக்கா நல்லாயிருக்கும் பிரியாணி. 1 கிலோ கறி, 1 கிலோ ரைஸு, அப்படி போட்டாக்கா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சம் அடுப்பு வேகமாக இருக்கணும். இந்த தண்ணியில் இருக்கும்போது நம்ம சட்டியில் மாற்றிருக்கோம்ல, அப்போ வந்துக்கிட்டு கொஞ்சம் அடுப்பு வேகமாக எரியட்டும். அப்போ இதோட கொஞ்சம் நெய்யை ஆட் பண்ணிக்கிடுங்க, ஒரு 50 ml. அப்புறம் மல்லி இலையை வந்து நல்லா சாப் பண்ணதை இதோட ஆட் பண்ணிக்கிடுங்க. இப்போ லோ ஹீட்டில் தான் வச்சுருக்கணும் பெரும்பாலும். இது ஃபாஸ்ட்டாக வைக்க வேணாம். இப்போ பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் எடுத்து பார்த்துட்டா கறியெல்லாம் நல்லா வெந்து போயிருக்கும். ரைஸ் வந்துக்கிட்டு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதை வந்துக்கிட்டு இப்போ நான் டேஸ்ட் பண்ணுறதுக்காக எடுக்கிறேன். கறி எல்லாம் பெரும்பாலும் கீழால் இருக்குது. இப்போ ஒரு கறியை மட்டும் எடுத்துருக்கேன். சரியான டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிள் மெத்தடு. உங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். மீண்டும் ஒரு சமையல் குறிப்புடன் உங்களை சந்திக்க இருக்கிறேன். அது வரைக்கும் லெஜெண்டரி டிஸ்கவரியுடன் இணைந்திருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.